வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது கண்கள் திறந்திருக்கும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ராஜாவாகி சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பித்தது, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆம், கர்த்தர் சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது. ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ப்பது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.